கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எல்லா ஏரோப்ளேன்ல இருந்த எல்லா இதுலயிருந்தும் எல்லாமே பிளாக் ஆயிடுச்சு. ப்ளூ ஸ்க்ரீனா வருது அப்படின்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்தது இல்லையா? இந்த நீல திரை எதனால வந்தது? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல். யூ கேன் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இஃப் யூ லைக் மை கண்டென்ட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்க்ரீன் டெத் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இதுல வந்து என்னென்ன இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னா, இந்த க்ரௌட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. அதுதான் இந்த மைக்ரோசாஃப்டோட செக்யூரிட்டி இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ற ஒரு பீப்புள். அண்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணா என்ன பண்ணான்னு தெரியல. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண ஒரு காலகட்டத்தினால அன்னைக்கு ஒரு நாள் அங்க அமெரிக்காவில் இருக்கிற எல்லா இடம், அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம கம்பெனி ஐடி கம்பெனியில வேலை பார்க்குற பாதி விண்டோஸ் 10 11 யூசர்ஸ் எல்லாருக்குமே குஷினாலும் ஒரு நாள் ஒர்க் போச்சு அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு நிறைய பேருக்கு கடுப்பாயிருக்கும். ஃப்ளைட்ல ஏறுறவங்களுக்கு கடுப்பாயிருக்கும். அண்ட் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இதுல வேற ஃப்ளைட்ல போறதுக்கு அந்த விண்டோஸ் இது வந்து ஒர்க் ஆகல அப்படின்னதுக்கு ரைட்டிங்ல எழுதி கொடுத்துருக்காங்க. பட் இதுல ஒரு என்ன தெரியுமா ப்ராப்ளம்? இதுக்கும் விண்டோஸ்க்கும் சம்மந்தமே இல்லை. க்ரௌட் ஸ்ட்ரைக்குங்கிற அந்த கம்பெனியில தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இதுல ஒரு ப்ராப்ளம் வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி இஷ்யூ நடந்த அன்னைக்கு ராத்திரியே ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து ஒரே ஒரு லைன் தான் தப்பு பண்ணேன், அந்த ஒரே ஒரு லைனுக்காக வேலையை விட்டே என்னை தூக்கிட்டாங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. பட் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரிஜினலே அவர் வேலை அங்கே செய்யவே இல்லை. அவர் வந்து அவர் போட்டிருந்த அந்த கம்பெனியோட ரிசப்ஷன் ஹாலோட போட்டோவையும் அவரோட பிக்சரையும் மார்க் பண்ணி இந்த மாதிரி இவர் இங்க ஒர்க் பண்ற மாதிரி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியல, அவரே பண்ணியாரா என்னன்னு தெரியல. அப்புறம் அந்த பதிவை ரிமூவும் பண்ணிட்டாரு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் இப்படி பொய்யா பதிவு போடுற அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த கம்பெனியில இருக்கிறவங்களே சில பேர் கேட்டிருப்பாங்க போல இருக்கு. ஸோ வந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டு நோ கல்பிரிட் ஃபவுண்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் இந்த மாதிரி ரோல் ஆயிட்டு இருந்தது. அண்ட் நிறைய பேருக்கு லோட் ஆகல. அண்ட் இதுல வந்து எனக்கு ரீசெண்டா இன்னொரு விஷயம் என்ன தெரிய வந்தது. அது இதுல ஒரு கொடுமை என்னன்னா, இத விஷயமா ஒரு ட்ரோல் வீடியோ மாதிரி நிறைய ட்ரோல் ரீல்ஸ், ட்ரோல் போட்டோஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. நீங்க இந்த வீடியோ மேல நீங்க பாப்பீங்க, ரன் ஆகும். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்ததை ஷேர் பண்ணேன். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.